அத்தியாயம் 61 வேட்டை. 2 அம்புகள் பாய்ந்தன. ஒன்று தப்பிக்க முயன்ற ஒரு காட்டு முயலைத் தாக்கியது, மற்றொன்று தவறவிட்டது. முயலின் காலில் அம்புக்குறி இருப்பதைக் கண்டதும் 2 குதிரை வீரர்கள் துரத்திச் சென்றனர். அவர்களில் ஒருவர் உற்சாகமாக, ஹாகா அகிலன், இந்த முறை என்னுடைய ஷாட்தான் வெற்றி பெற்றது என்று கூச்சலிட்டார். மற்றவர் விரக்தியுடன் தலையை ஆட்டினார். மிஸ் ஆர்த்தியின் வில்வித்தை திறன்கள் உண்மையிலேயே சிறப்பாகவும் வருகின்றன என்று பாராட்டினார். ஆர்த்தி பெருமையுடன் தன் சிறிய தலையை உயர்த்தி தன் குதிரைப்படை பணிப்பெண்ணிடம் முன்னோக்கி வந்து தன் வேட்டையை சேகரிக்கச் சொன்னாள். ஆஹா, அது இன்னும் உயிருடன் இருக்கிறது. தொடையில் சுடப்பட்ட காட்டு முயல் இன்னும் உதவியாளரின் கையில் சுழன்று கொண்டிருந்தது. இன்னும் உயிரை விட்டுக் கொடுக்க விருப்பமில்லாதது போல் தோன்றியது. அகிலன் அந்தச் சிறிய உயிரினத்திற்கு ஒரு உதவி செய்து அதன் துயரத்திலிருந்து அதை மீட்டெடுக்கப் போகிறார். எனவே ஆர்த்தி தனது கருணையால் அந்தச் செயலைச் செய்ய வேண்டியதில்லை. மற்றொரு சுற்று குழம்பு அடிகள் சூசான் குதிரைப்படை அணியை வழிநடத்தினார். அவர்களின் அபரிமிதமான வருவாயைக் கண்ட ஆர்த்தி ஆச்சரியத்துடன், ஏய் மாமா, நீங்க இவ்வளவு பிடிச்சிருக்கீங்க என்று கூச்சலிட்டாள். சூசான் சாதாரணமாக புன்னகைத்து அகிலனை பார்த்து, நிச்சயமாக யாரும் நம் பக்கம் எளிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. சூசானின் வார்த்தைகளில் இருந்த கிண்டல் அகிலனுக்கு புரியவில்லை. இன்றிரவு நமக்கு ஒரு விருந்து இருக்கும் போலிருக்கிறது என்று சிரித்தார். அருமை. ஆர்த்தி உற்சாகமாக கூச்சலிட்டு சுசானின் ஆட்டத்தைப் பார்க்க உற்சாகமாகச் சென்றாள். பாதியிலேயே ஏதோ நினைவுக்கு வருவது போல் அவள் உதவியாளரிடம் திரும்பி, அந்த காட்டு முயலை விட்டுவிடு, அது மிகவும் சிறியது, அதிக இறைச்சி இல்லை என்றாள். ஆமாம். உதவியாளர் முகத்தில் ஒரு உதவியற்ற பார்வையுடன் இன்னும் போராடிக் கொண்டிருந்த காட்டு முயலை பிடித்தார். உள்ளுக்குள் அவனால் முணுமுணுக்காமல் இருக்க முடியவில்லை. ஒருவர் வேண்டுமென்றே மற்றவர்களை மகிழ்விப்பதை எளிதாக்கிக் கொண்டிருந்தார். மற்றவர் கொலை செய்ய மிகவும் கருணை உள்ளம் கொண்டவர். அதிர்ஷ்டவசமாக சூசான் இருந்தார். இல்லையெனில் அவர்கள் இன்றிரவு மிகவும் பசியுடன் இருப்பார்கள். இரவு வந்தது. உதவியாளர்கள் நெருப்பை மூட்டி உணவு தயாரிக்கத் தொடங்கினர். அகிலன் நெருப்பிலிருந்து ஒரு எரிந்த களிமண் கட்டியை வெளியே எடுப்பதை ஆர்த்தி பார்த்தால் அவளுடைய அழகான புருவங்களை சுருக்கி, இதை உண்மையிலேயே சாப்பிட முடியுமா என்று கேட்டாள். நிச்சயமாக. அகிலன் கருகிய களிமண்ணையும் இறைச்சித் தோலையும் உரித்துக்கொண்டே அவன் நம்பிக்கையுடன் கூறினான், இது பிச்சைக்கார கோழின்னு சொல்றாங்க. ஐயோ, நான் மான் காலை பயன்படுத்தினேன், அதனால இது பிச்சைக்கார மான் கறி. ஒரு சமயம் ஹுவாங் ரோங் என்ற ஒரு சிறந்த சமையல்காரர் இந்த உணவைக் கொண்டு ஒரு ஹோலி ஈல்ட் சாம்பியனை வென்றார். ஹுவான் ரோங், என்ன ஒரு விசித்திரமான பெயர்! ஆர்த்தி தனது 2 கைகளாலும் தன் கன்னத்தை தாங்கியபடி, அந்த புனிதக்கள சாம்பியனின் பெயர் என்ன என்று ஆர்வத்துடன் கேட்டாள். மறந்துட்டேன். அகிலனால் தொடர முடியவில்லை. இந்த உலகில் ஹோலி ஈல்ட்டின் சாம்பியன்கள் பெரும்பாலும் பெயர்களையும் பட்டங்களையும் கொண்டுள்ளனர். மேலும் அவன் தொடர்ந்து கதைகளை உருவாக்கிக் கொண்டிருந்தால் எளிதில் சிக்கிக் கொள்வான். சரி, விவரங்களிலேயே சிக்கிக் கொள்ளாதே. என் பிச்சைக்காரனின் மான் கரியை முயற்சி செய். அகிலன் மான் காலின் ஒரு துண்டை வெட்டி ஆர்த்தியிடம் கொடுத்தான். ஆர்த்தி கவனமாக ஒரு கடியைக் கடித்தார். பின்னர் அவள் முகம் சற்று வித்தியாசமாக மாறியது. இது சுவையாக இல்லையா? அவளுடைய எதிர்வினையைப் பார்த்த அகிலன் சற்று நிச்சயமற்றவனாக உணர்ந்து தனக்கென ஒரு துண்டை வெட்டிக் கொண்டான். அடுத்து அவன் உடனடியாக அதை துப்பினார். பேட், இது முழுமையாக வேகவில்லை. அகிலன் வெட்கப்பட்ட தோற்றத்தைப் பார்த்த ஆர்த்தி உடனடியாக வெடித்துச் சிரித்தாள். தான் எங்கே தவறு செய்தேன் என்று அகிலன் யோசித்துக் கொண்டிருந்தபோது முகாமுக்கு வெளியே இருந்து குதிரை குளம்புகளின் சத்தம் திடீரென கேட்டது. ஒரு குதிரைப்படை வீரர் விரைவாக வந்து சுசான் இடம் ஒரு கடிதத்தைக் கொடுத்தார். இதைப் பார்த்த அகிலன், அது ஐஸ் ராக் சிட்டியிலிருந்து வந்த செய்தியாக இருக்க வேண்டும் என்பதை உடனடியாக உணர்ந்து அங்கு வந்தான். சூசான் அவனை தவிர்க்கவில்லை. படித்த பிறகு அவர் நேரடியாக கடிதத்தை அவனிடம் கொடுத்தார். அகிலன் அதை எடுத்து விரைவாக படித்தான். என்ன விஷயம்? ஆர்த்தி ஆர்வத்துடன் திரும்பிப் பார்த்தாள். அகிலன் பேசத் தொடங்குவதற்கு முன் சுசான் முதலில் பேசினார். அது ஒன்றுமில்லை, ஏரல்டாசன் இருண்ட குதிரைப்படையின் கொள்ளைப் பொருட்களை விநியோகிப்பது குறித்து எங்களுக்குத் தெரிவிக்க ஒரு கடிதம் அனுப்பினார். ஆர்த்திக்கும் இதில் ஆர்வம் இல்லை என்பது தெளிவாகத் தெரிந்தது. அவள் தலையைத் திருப்பி அகிலனின் உடைத்த மான் காலை மீட்பதில் தொடர்ந்து கவனம் செலுத்தினாள். அகிலன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அமைதியாக கடிதத்தை நெருப்பில் எரிந்து
அதை முழுவதுமாக அழித்தார். சுசான் பொய் சொன்னார். அந்த கடிதத்தின் உள்ளடக்கம் போரில் கிடைத்த பொருட்களை விநியோகிப்பது பற்றியது அல்ல, மாறாக பிரபுக்களின் மனுவை பற்றியது. சுசானின் பிரபுத்துவத்தை அகற்றக் கோரும் இந்த மனு டியூக் செயின்ட் ஹில்டேவின் கைகளுக்கு வழங்கப்பட்டது. இருப்பினும் டியூக் செயின்ட் ஹில்டே இந்த பிரபுக்களின் கோரிக்கையை நேரடியாக நிராகரித்து அனைத்து பிரபுக்களையும் உடனடியாக கோல்டன் லயன் லெஜியனின் கோட்டைக்குச் சென்று தன்னை சந்திக்கும்படி உத்தரவிட்டார். டியூக் செயின்ட் ஹில்ட் இவ்வளவு பிடிவாதமாக இருப்பார், பின்வாங்கும் எண்ணம் எதுவும் காட்டமாட்டார் என்று அகிலன் எதிர்பார்க்கவில்லை. அவர் பிரபுக்களைக் கலகத்திற்கு கட்டாயப்படுத்துவது போல் இருந்தது. அகிலன் சுசானை மீண்டும் ஒருமுறை பார்த்தார், ஆனால் அவரது முகத்தில் இருந்து எந்த உணர்ச்சியையும் உணர முடியவில்லை. என் ஆண்டவரே, நாம் ஐஸ்ராக் நகரத்திற்கு திரும்பத் தயாராகலாமா என்று அகிலன் தற்காலிகமாகக் கேட்டான். அவர்கள் ஏற்கனவே 3 நாட்களுக்கு வெளியே சென்றுவிட்டார்கள். உண்மையில் இந்த வேட்டைப் பயணம் வெறுமனே அப்படித்தான் தோன்றியது, ஒரு வேட்டைப் பயணம். ஆனால் இப்போது ஐஸ்ராக் நகரத்தின் நிலைமை வெடிக்கும் தருவாயில் இருந்தது. நிச்சயமாக திரும்பிச் செல்ல வேண்டிய நேரம் இதுதானா? தேவையில்லை, ஏரில் டாசன் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வார். சுசான் இந்த யோசனையை ஆர்வமின்றி நிராகரித்தார். இயற்கையாகவே அகிலன் குழப்பம் அடைந்தான். இந்த சூழ்நிலையிலிருந்து சுசான் தன்னை முழுவதுமாக விலக்கிக் கொள்ள திட்டமிட்டிருந்தாரா? நீங்க 2 பேரும் நான் வருத்தமான் காலை ருசிச்சுப் பாருங்க. ஆர்த்திக்கு அந்த நேரத்தில் ஐஸ்ராக் சிட்டியில் என்ன நடக்கிறது என்று எதுவும் தெரியாது போல அவள் அலட்சியமாக சிரித்தாள். அருமை! இருவரும் உடனடியாக புன்னகையுடன் தங்கள் அழகான இளம் நண்பர் தயாரித்த சுவையான உணவை அனுபவிக்கச் சென்றனர். ஐஸ்ராக் நகரத்தில் உள்ள விஷயங்கள் அவர்களுக்கு முற்றிலும் தொடர்பில்லாதவை போல. இரவு இருட்டாகிக் கொண்டிருந்தது. பெரும்பாலான மக்கள் ஏற்கனவே தூங்கிவிட்டார்கள். தூக்கம் வராமல் அகிலன் விழித்தெழுந்து முகாமிலிருந்து வெகு தொலைவில் உள்ள காட்டிற்குள் பதுங்கிச் சென்று இடைவிடாமல் கூச்சலிட்டுக் கொண்டிருந்த ஆந்தையை பிடித்தான். ஓடி! அவன் ஆந்தையின் கழுத்தை உடைத்து அதன் முக்கிய தமனியை ஒரு கத்தியால் வெட்டி பின்னர் கொண்டு வந்தான். அவன் ஆந்தையின் இரத்தத்தை குடித்தான். வயிறு நிரம்பிய பிறகு அகிலன் தனது வாயைத் துடைத்து ஆந்தையின் உடலை புதைத்துவிட்டு பின்னர் முகாமுக்குத் திரும்பினார். அவன் தன் கூடாரத்திற்குள் ஊர்ந்து செல்லவிருந்தபோது சூசான் வெளியே வருவதைக் கண்டான். என் ஆண்டவரே, உங்களுக்கும் தூக்கம் வரலையா? சூசான் அகிலன் பக்கம் தலையசைத்து சிறிது தூரம் நடப்போமா என்றான். சரி. அகிலன் உடனடியாக அவனைப் பின்தொடர்ந்து ஓடினான். அந்த இருவரும் முகாமிலிருந்து மேலும் தூரம் நடந்து சென்றனர். அவர்களைப் பின்தொடர்ந்த காவலர்கள் அமைதியாக தூரத்தில் பரவினர். ஐஸ்ராக் நகரத்தில் உங்கள் சகோதரி விடப்பட்டதைப் பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? சுசான் முதலில் மௌனத்தைக் கலைத்தார். சரியாக இல்லை. அகிலன் உண்மையைச் சொல்லிக் கொண்டிருந்தார். சுசான் அவனை நம்பவில்லை என்பது தெளிவாகத் தெரிந்தது. மேலும் அவன் நம்ப வைக்க முயன்றான். கவலைப்படாதே, ஏரில் டாசன் அவளை நன்றாக கவனித்துக் கொள்வார். மேலும் நகரத்தில் எஞ்சியிருக்கும் ஆங்லர் குடும்பத்தின் துருப்புக்களும் அவ்வாறே செய்வார்கள். நன்றி, என் ஆண்டவரே. கண்ணியமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள், நான்தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். என் ஆண்டவரே, நீங்கள் என்னை வெளியே கொண்டு வந்ததற்கு நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். அது ஏன்? ஏனென்றால் ஐஸ்ராக் நகரத்தில் உள்ள அந்த அபாயகரமான சுழலில் நானும் ஈடுபட விரும்பவில்லை. சுசான் அகிலனை பார்த்து சிரித்தார். நீங்க ஒரு புத்திசாலி மனிதர். அப்போ நீங்க இப்போ ஐஸ்ராக் சிட்டியில இருந்திருந்தா எந்தப் பக்கம் இருப்பீங்க? அகிலன் திடீரென்று பதட்டத்தில் மூழ்கினார். சுசானின் வெளிப்படையான கேள்வி அவனை சற்று சங்கடப்படுத்தியது. இது ஒரு சோதனையா இல்லையா என்பது அவனுக்கு தெரியவில்லை. அழுத்தத்தின் கீழ் அகிலன் தந்திரமாக பதில் அளித்தான். என் ஆண்டவரே, ஆங்லர் குடும்பம் எப்போதும் செயல்ட் ஹில்டே குடும்பத்திற்கு விசுவாசமாக இருக்கும்.